பனி கொட்டும் போது அக்கா வீடியோ வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு. இன்னும் கடுமையான பனி வந்து ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நவம்பர் வந்து முடியறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இப்போதான் வந்து இதுவே வந்து கொஞ்சம் தான் இப்படிதான் ஸ்டார்ட் ஆக. அதுக்கப்புறம் டிசம்பர் வந்து பார்த்தீங்களா, டிசம்பரில் மழைப்பொழிவு வந்து இருக்கும். மழை வந்ததுக்கு அப்புறமா தான் கடுமையான ஸ்னோ வந்து கொட்டும். அப்போ உங்களுக்கு நான் கிளியராக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இன்னைக்கு பெஞ்ச பனிலேயே நம்ம வீட்டு மோட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆயிருச்சு. அதனால தான் தண்ணி வந்து நான் இங்கே பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன் நான் இங்கே பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஹீட்டர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இந்த வின்டர் வந்துச்சு அப்படின்னாலே. சரி மோட்ரு போட்டு ஹீட்டர் தண்ணி சூடான தண்ணியோட பச்சை தண்ணி வந்து கலந்துக்கிடலாம் அப்படின்னு மோட்ரு போட்டால் மோட்ரு வந்து நேற்று இந்த பனி பெஞ்சிச்சு பாருங்களேன், அந்த பனியில் மோட்ருமே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. மோட்ரு ஓடவே மாட்டேங்குது. பனி வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயில் வந்து வரும். அந்த வெயில் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பனி எல்லாம் இறகி மோட்ரு வந்து ஒர்க்காக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு வேற போயாகணும் பாருங்க. ஸ்கூல் 10:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் இங்கே வாஷ் பேஷன் தண்ணி எல்லாத்துக்கும் நம்ம ஒரே தண்ணி தான் யூஸ் பண்ணுறது. அந்த தண்ணி வந்து பிடிச்சி ஊற்றி